கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 18, 2026. நம்ம வந்து இந்த எம்ஆர்விஆர், மிஸ்டர் விஆர் அப்படின்னா மூமெண்ட் ஃபார் ரெட்ரீவிங் வோட்டர் ரைட்ஸ், அதாவது இந்திய மக்களோட வாக்குரிமை மீட்பு இயக்கம். இந்த இயக்கம் பற்றி நான் ஏற்கனவே 3 காணொளி பேசியிருக்கேன். இது வந்து பாகம் 4. சரி, இந்த 4ஆம் பாகத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, இதை ஆரம்பிச்சதுல முக்கியமான பங்கு யாரா இருக்குன்னா, அவரு டாக்டர் வி பொன்ராஜ், திரு ஐயநாதன் அவர்கள், அதுக்கப்புறம் ஓவியா மேடம், அதுக்கப்புறம் பாலமுருகன் அப்படின்னு அவரு, அப்புறம் நானும் வந்து அந்த இதில் இருக்கேன். அப்புறம் சுமன் கவி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. ஓகே. ஒரு 10 பேர் வந்து அந்த கோர் டீம்ல எல்லாத்தையும் பார்க்கணும், பேசணும்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டத்தில் எல்லாம் இருக்கிறதுல முதல் முறையா. ஓகே. இப்போ நம்ம அடுத்தடுத்த டீட்டெயில் வந்து பேச போறோம். வழக்கம் போல உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் பேசுறேன். என்னன்னா, இந்த காணொளிய வந்து உங்களுடைய நண்பர்கள் எவ்வளோ பேருக்கு முடியுமோ, அவ்வளோ பேருக்கும் நீங்க வந்து பகிரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ ஏன்னா, இப்போ நடக்க போறது இன்னைக்கு மாலை, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு Zoom மீட்டிங், அதாவது வெபினார். Zoom மீட்டிங் நடக்க போகுது. அதுக்கான டீட்டெயில் எல்லாம் பேசுறேன். அ வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், ஹை பட்டன், பெல் பட்டன் கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, எல்லாத்தையும் நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். இந்த இந்த எஸ்பெஷலி இந்த வீடியோ நீங்க பகிர்றது வந்து, இந்த வீடியோ எல்லாருக்கும் நமக்கு செய்கிற நன்மை, ப்ளஸ் இந்த மக்களுக்கு யாருக்கெல்லாம் இவிஎம் மேலே வந்து கோபமும் வருத்தமும் சந்தேகமும் இருக்கோ அவ்வளோ பேருக்கும் செய்யக்கூடிய நன்மையாக இருக்கும். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இது சார்பாக வந்து வேறு என்னென்ன வீடியோ, கட்டுரை இதெல்லாம் வருதோ அத்தனையும் எல்லாருக்கும் போய் சேரணும். மக்கள் வந்து எழுச்சி ஆகணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ முதல்ல ஏற்கனவே நம்பர் 1ல வந்து ஒரு மீட்டிங் நடந்தது. அதாவது பாகம் 1ல ஒரு மீட்டிங் நடந்து 50 பேர் பக்கம் கலந்துக்கிட்டது. எல்லாம் இதுக்கான வழிமுறை என்ன, இது நோக்கம் என்ன, வழிமுறை என்ன அப்படி எல்லாம் பேசணும். வாக்குச்சீட்டு தான் வேணும் அப்படிங்கிறது. ஒருவேளை வாக்குச்சீட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து தலைகீழ நின்னாங்கன்னா என்ன பண்றது? சரி, ஓகே. வேற வழியே இல்லைன்னா அடுத்த ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் என்ன, நமக்கு வந்து இந்த மாதிரி தெர்மல் பேப்பர் பிரிண்ட் வேண்டாம். எங்களுக்கு வந்து இது வந்து லேசர் பிரிண்ட், அது போக பிரிண்ட் வந்து உள்ள விழுந்துட்டு ஓகே வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த டிஜிட்டலா எப்படி அழுத்தி இன்னென்ன கட்சிக்கு இவ்வளோன்னு சொல்லி எண்றோமோ, அதே மாதிரி இந்த தெர்மல் பேப்பர் இல்லாம லேசர் பிரிண்ட் கட்டாயம் விழுது இல்லையா? அந்த லேசர் பிரிண்ட் இருக்கு இல்லையா? அதையும் 100% எண்ணணும். அவர் சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி, அத ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டாங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா இது ஓட்டு போடணுன்ற வரும்போது, அதுல அங்கொன்னு இங்கொன்னு தவறு நடக்கலாம். அந்த தவறு பெரிய தவறே அல்ல. அதனால பிரிண்ட் வேணும். பிரிண்ட்ட 100% எண்ணணும். அப்படிங்க. அதுக்கு வந்து பெரிய நாளெல்லாம் ஆகாது. எனக்கு 2 வாரம் ஆகும், 3 வாரம் ஆகும்னு என்னென்னவோ சொல்லி பார்க்குறாய்ங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நமக்கு இவ்வளோ பேர் இருக்க இடத்துல வந்து எண்றதுக்கு வந்து ஒருவேளை ஒரு இடத்துல வந்து 10 பேர் எண்றாங்க அப்படிங்கிறத, ஏன் அத 20 பேராக்க முடியாதா? ஏன் 30 பேராக்க முடியாது? நம்மட்ட மக்களா இல்ல? 140 கோடி பேர்ல வந்து அதிகாரிகளா இல்ல? மக்களா இல்ல? எல்லாம் இருக்காங்க. மனசு இல்ல. நாங்க இதெல்லாம் என்ன ஆரம்பிச்சிட்டோம்னா, எங்கள கூட்டு வெளிப்பட்டுரும். நாங்க வந்து மொளமரித்தனம் பண்ண முடியாது, திருட முடியாதே, வாக்கு திருட்டு பண்ண முடியாது அப்படிங்கிறதா இருக்கும். எங்களுக்கு வாக்குச்சீட்டு வேணும். இல்ல குறைஞ்சபட்சம் இது வேணும். இது இருந்து எங்களுடைய வாக்கு வந்து களவாடப்படல, திருடப்படல அப்படின்னு நாங்க நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான். அது பத்தினது முதல்ல பேசணும். அதுக்கடுத்து 2வது காணொளி, அதுக்கடுத்து அது தொடர்ச்சியா வந்து நம்ம மக்கள் எப்படி ஆதரவு குடுத்தாங்கன்றத பத்தி பேசணும். அதுக்கடுத்து 3வது காணொளி வந்து அ கட்சிகள், எல்லா கட்சிகளையும், பிஜேபிய தவிர, ஓகே, எல்லா கட்சிகளையும் பார்த்து ஆதரவு கேட்கிற விஷயத்துல வந்து முதல் முறையா ஒரு ஐயா ஸ்டாலின் அவர்கள பார்த்தோம். அவர் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்ட விஷயத்தெல்லாம் பேசணும். சரி, இப்போ வந்து 4வது அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, இந்த 4வதுல இன்னைக்கு ஈவினிங் வெபினார், அதாவது ஜூம் மீட்டிங் நடக்க போகுது. இணைய வழி கலந்துரையாடல். எப்படின்னா, இது வந்து தெரியாதவங்களுக்கு, புதுசா இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இது வந்து ZOOM, ஜூம் அப்படின்னு ஒரு செயலி ஆப் இருக்கு. APP ஆப். ஓகே. அந்த செயலி இருக்கு இல்லையா? அது வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு எப்படின்னா, நமக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஒண்ணு இருக்கும். அதுல நீங்க வந்து ஜூம் அப்படின்னு போட்டீங்கன்னா ஜூம்னு வரும். அத நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிடணும். அது ஒரு ஆப். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா, அதுல சிலது கேட்கும். எப்போ வந்து இத அலோவ் பண்றது. பொதுவா ஆப் வந்தாலே எல்லாம் அலோவ் பண்ணிருவோம். அது வந்ததுக்கப்புறம் சிலர் வந்து
இதில் கலந்துக்க விரும்புகிறாங்க, அவங்களுக்கு இது பண்ண தெரியலன்னா பக்கத்தில் அக்கம் பக்கம் இப்போ தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்து இந்த செயலி அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா நிறைய வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு விளையாட்டுக்கு ப்ளே ஆப் இருக்குல்ல, அது நிறைய பண்ணுறாங்க. அது மாதிரி இதையும் பண்ணிக்கிற முடியும். இது வந்து நான் சொல்கிற இந்த விவரம் வந்து இது விவரம் தெரியாதவங்களுக்கு, ஏன்னா விவரம் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒருவேளை இந்த இந்த 2 நிமிஷம் போர் அடிக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அல்லது நீங்கள் வந்து விவரம் தெரியாதவங்களுக்கு நீங்களே கொஞ்சம் சொல்லி கற்றுக் கொடுங்க. கூகுள் பிளே ஸ்டோர் அதில் வந்து ஜூம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா ZOOM ஜூம் அப்படின்னு டைப் பண்ணால் அது வந்து சேரும். அதில் வந்து காமிக்கும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோடு அது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் வந்துடும், ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்துடும். ஓகே. அதே மாதிரி ஐஃபோனில் வந்துடும். ஓகே. அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் அது வந்த உடனே அதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் இந்த மாதிரி எப்போ மீட்டிங் 6 மணிக்குன்னா 6 மணிக்கு இங்கே வந்து கரெக்டாக மாடரேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணால் ஓகே, உங்களுடைய ஐடி அதை வந்து உள்ளே போடணும். 2மே கொடுத்து ஐடி அண்டு பாஸ்வேர்டு 2மே கொடுத்துருக்கோம். அதை வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதை உள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்துடுவீங்க. அப்போ பக்கமாக எத்தனை பேர் வந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இத்தனை பக்கம் இவ்வளோ பேர் வந்து கலந்துருக்காங்கன்னு வந்துடும். அது வந்து முக்கியமாக பேச போகிறது யார் அப்படிங்கிற இந்த டீட்டெயிலெலாம் பேச போகிறோம். இப்போ ஆப் வந்து டவுன்லோடு பண்ணி நம்ம வந்து தயாராகிட்டோம் 6 மணிக்கு. அப்படின்னா 6 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் அது எப்படி நடக்கும்? ஏன்னா சிலர் ஒவ்வொருத்தரும் வந்து பேச இல்லை கேட்க அப்படின்னு எல்லாரும் மொத்தத்துக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தால் கூட சந்தோஷம் தான். சிலர் வந்து கொஞ்ச நேரம் கேட்டுட்டு என்ன கொஞ்சம் சந்தேகம் கேட்டு வெளியே போவாங்க. சிலர் புதுசாக சேருவாங்க. நிறைய சேரணும். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து சேர்ந்து அடுத்தடுத்த ஆப், ஏன்னா வாரத்துக்கு 1 2ன்னு சொல்லி போடுற ஐடியா இருக்குது. ஓகே. ஸோ அதனால் இந்த ஆப் இதில் யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்பர் 1 வந்து மிஸ்டர் எம்ஜி தேவசகாயம் ஐஏஎஸ். ஓகே. அவர் வந்து யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு சோல்ஜர், அட்மினிஸ்ட்ரேட்டர், எக்கனாமிஸ்ட் அண்டு பப்ளிக் சர்வெண்ட். ஏன் பப்ளிக் சர்வெண்ட் ஐஏஎஸ் இல்லையா? பப்ளிக் சர்வெண்ட் வித் டிஸ்டிங்யூஸ்டு கேரியர் இன் வாலண்டரி பொலிட்டிக்கல் அண்டு டெமோக்ராட்டிக் சிஸ்டம். ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் அண்ட் டெமோக்ராட்டிக் சிஸ்டம்னா, இங்கே நம்ம வந்து அரசியல் அப்புறம் ஜனநாயகம் இதோட இந்த சிஸ்டத்தில் வந்து நிறைய வந்து வாலண்டரி ஒர்க்கு நிறையா பண்ணியிருக்கிறார் அவர் ஐஏஎஸ். ஆனாலும் இந்த மக்கள் மேலே, இந்திய மக்கள் மேலே, நம்ம மக்கள் மேலே மிகப்பெரிய அன்பு கொண்டவர். ஓகே. எம்ஜி தேவசகாயம் அவர் வந்து கலந்துக்கிறார். அவர் தங்களுக்கு கருத்தெல்லாம் சொல்லுவார், எல்லாருக்கும் போய் கேட்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வி பொன்ராஜ், அவரை பற்றி நம்ம அறிமுகமே கொடுக்க வேண்டாம். டாக்டர் வி பொன்ராஜ் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அவர் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவருக்கு வந்து அறிவியல் ஆலோசகராக இருந்தவர். ஓகே. சயின்டிஃபிக் அட்வைசர் டு ஃபார்மர் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் அண்டு ஐடிஆர்எம் கன்வீனர் அப்துல் கலாம் விஷன் இந்தியா சீஃப் அட்வைசர். ஓகே. ஸோ அதனால் இப்போ அப்துல் கலாம் விஷன் இந்தியா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதோட சீஃப் அட்வைசர் அவர். ஓகே. அவர் வந்து இப்போ நிறைய பொலிட்டிக்கலாகவும் தன்னோட கருத்தை நிறைய சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரோட முக்கியமான என்ன பிரச்சனை நிறைய பேசும்போது அவரோட ஆதங்கம் என்னென்னா, இந்த நாட்டில் வந்து இவ்வளோ பேர் படித்தவங்க இருக்காங்களே, இவ்வளோ பேர் அறிவாளி இருக்காங்க, இவ்வளோ பேர் திறமைசாலி இருக்காங்களே, நம்மளை வந்து இப்படி முட்டாளாக்குறாங்களே, இது எப்படி அலோவ் பண்ணுறது? நீங்கள் அவர் சொல்கிறது வந்து பிஜேபி ஜெயிச்சா ஜெயிக்கட்டும், காங்கிரஸ் ஜெயிச்சா ஜெயிக்கட்டும், தாவேக்கா ஜெயிக்கட்டும், திமுகவோ அதிமுக யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், ஆனால் எங்கள் ஓட்டு எங்களுக்கானதாக இருக்கட்டும். எங்கள் ஓட்டை யார் ஆளணும், யார் ஜெயிக்கணுங்கிறத இந்த மிஷினை வச்சு வேற யாரும் 3ஆம் மனுஷன் வாக்கு திருடர்கள் வந்து தீர்மானிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அவர் வந்து நிறைய பல வருடங்களில் பேசிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி திரு கே ஐயநாதன், அந்த ஐயா வந்து இது பற்றி புக்கெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். எப்படி இந்த வாக்குச்சீட்டில் திருடுறாங்க அப்படின்னு நிறைய தரவுகளோட டேட்டாஸோடு எடுத்து அவர் சொல்கிறாரு. அவர் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட், நேஷனல் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் அண்ட் எக்கனாமிஸ்ட். அப்போது இதில் வந்து பொருளாதார ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இதெல்லாமே வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட். ஓகே. பெரிய ஒரு மூத்த பத்திரிகையாளர். ஆனால் அவரோட ஆதங்கம் அப்படின்னா, இது கூடாது, நம்மளால் ஏன் முடியாது? இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் மனு கொடுத்தா கண்டுக்க மாட்டாங்க, தூக்கி குப்பையில் போடுறாங்க. சரி, இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டால் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்துடுறாங்க. அது என்ன காரணம், எதுக்காக நம்ம வந்து அவங்களுடைய இது எதுவுமே வேற எதுவும் விமர்சிக்கலை. ஆனால் நமக்கு நடக்கலை. அப்போ என்ன, இதுக்கு ஒரே வழி மக்கள் எழுச்சி. அந்த எழுச்சி வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பூனைக்கு மணி கட்டுறத நம்ம மணி கட்டுவோம் அப்படின்னு இறங்கி அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதி பேசுகிறார். அவரோட கருத்துக்கள்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு டீட்டெயில் பேசுவார். அது போக டாக்டர் வி பொன்ராஜ் என்ன 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 பண்ணார்னா, ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கிறார். ஓகே. அதை வந்து எல்லாத்துலேயும் கொடுக்கவும் செய்யலாம். ஓகே. அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் எப்படி ஓட்டில் என்ன மாதிரி இருக்குது,
இது வந்து ஹேக் பண்ணுறதுனா எப்படி, ஹேட்ச் பண்ணுறதுனா எப்படி, என்ன மாதிரி டிவிஷனாக வந்து சார்ட் போட்டு இதுலேருந்து இது வருது, இந்த நம்ம பட்டன் அமுக்குறோமே இதுலேருந்து பிரிண்ட் வருது, பிரிண்ட்டுக்கு போகுது, பிரிண்ட் இந்த சைட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கமாண்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக வந்து ஒரு 20 பக்கத்துக்கு அன்னைக்கு வந்து பவர் பாயிண்டில் விளக்குனாரு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டெக்னிக்கலாகவும். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் நம்ம இந்த இதில் நம்ம வெப்சைட்லேயும் வரும். ஆக்சுவலாக www.mrvr.in அப்படின்னு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டும் வரும். அதுலேயும் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த காணொலியோட லிங்க் இருக்கும். இது சம்மந்தப்பட்ட அவ்வளோ ரைட்டப், அவ்வளோ ஆர்டிக்கல், லிங்க் எல்லாமே அந்த வெப்சைட்டில் இருக்கும். ஓகே. ஸோ இந்த 3 பேரும் பேச போகிறாங்க. அதோடு சேர்த்து நான் பேச போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஓவியா மேடம் அவங்க இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. அதுக்கப்புறம் பாலமுருகன் சொல்லி அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அதுக்கப்புறம் எதையும் மறக்காமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இருக்குல்ல, அவர் மிஸ்டர் பாலமுருகன் அவர் இருக்கார். இந்த மாதிரி ஒரு பெரிய டீம். அது போக சுமன் கவி அவர் வந்து பாடல் வந்து பட்டை கலப்புறாரு. ஏதாவது ஒன்றா டக்குன்னு வந்து இந்த இவிஎம் பற்றி இதை பற்றின பாட்டு அப்படி என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அவ்வளோ எழுதுறாரு. ஓகே. ஸோ அவர் வந்து தன்னோட பங்கா பாடல் எழுதி அதை இசையமைச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு விஷுவல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் பண்றாரு. ஸோ ஸோ இது எல்லாமே எல்லாரோட பங்களிப்பும் இருக்கு. அந்த ஏன்னா இது வந்து யாரோட தனிப்பட்ட ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி அப்படிலாம் கிடையாது. இது யார் இதுக்கு ஓனர் அப்படின்னா யாருமே ஓனர் இல்லை, இந்த மக்கள் தான். இப்போ நீங்க பார்க்குற நீங்க, நான், ஆர்கனைஸ் பண்ணவங்க, இதை பார்க்குற நாளைக்கு பார்க்க போறவங்க எல்லாருமே இதுக்கு ஓனர். ஸோ இது வந்து தனிப்பட்ட எதுவும் கிடையாது. அப்போ இது மக்களின் இயக்கம். மக்கள் வந்து தன்னிச்சையா எழுந்து வந்து எங்களுக்கு வந்து ஈவிஎம் வேணாம்டா, நாங்க வந்து இதுதான் எங்களுக்கு தேவைப்படுறது வந்து எங்க வாக்கு களவு போகக்கூடாது, அதுக்கு வாக்கு சீட்டை கொண்டு வா பரவாயில்ல அப்படின்னு ஒன்று இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு வந்து மக்கள் தன்னெழுச்சியா வந்தாங்கன்னா எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதான். ஓகே. அப்ப என்ன சொல்ல வந்து இந்திய மக்களின் வாக்குரிமையை மீட்பதற்கான வழிமுறை பற்றி அலசல், இணையவழி கலந்துரையாடல். ஏன்னா இந்த கலந்துரையாடல் வந்து ஒரு பெரிய அளவுக்கு டென்ட் கட்டி இதை கட்டி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு 10,000 பேரை வர வச்சு அங்கே மைக் செட்டு போட்டு இது பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு வகை. முன்னாடி வந்து இந்த ஜூம் இணையவழி வெபினார்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. யாராவது சிலர் வந்து பார்த்தா வீட்டில் உட்காந்துருப்பாங்க, சிலர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க, சிலர் வந்து எங்கேயாவது பீச்சில் உட்காந்துருக்கலாம், பார்க்கில் உட்காந்துருக்கலாம், வயக்காட்டில் உட்காந்துருக்கலாம், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா மாடு மேய்க்க எதையுமே தப்பாக சொல்லலை. அதுக்கப்புறம் எல்லாருமே இதில் வந்து சிலர் வந்து எங்கேயாவது கிணத்துல குளிக்க போயிருக்கலாம். கிராம அளவில் எல்லார் கையிலையும் வந்து நெட் இருக்கு. எல்லார் கையிலையும் மேக்சிமம் ஆட்கள் கையில் மொபைல் இருக்கு. அத்தனை பேரும் இதில் கலந்துக்கலாம். இதில் நான் கலந்துக்கலாமா, எனக்கு ஒன்றும் விவரம் தெரியாதே அப்படின்னா இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தடுத்த வர்றதுல வந்து இந்த பரகல பிரபாகரன் சொல்லி இப்போ ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனோட கணவர், அவர் வந்து இதில் பயங்கர ஆதரவாக இருக்கிறாரு. அது போக வேற வேற வடநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து கலந்துக்க தயாராக இருக்காங்க. அவங்க பேசும்போது அவங்க லாங்குவேஜில் பேசுவாங்க. பட் அதில் சில நேரத்தில் அப்படியே நமக்கு வந்து தேவைப்படும் போது மற்றவங்க மொழிபெயர்த்து கொடுப்பாங்க. எல்லாருக்கும் போய் சேரணும், இந்த இணையவழி வந்து ஆல் இண்டியா லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான முதல் முயற்சி. முதல் கட்டம் வந்து இந்த இணையவழி இன்னைக்கு 6 மணிக்கு நடக்க போகுது. எல்லாரும் இதை கேட்குறவங்க இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி என்னென்னங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக இப்போ இதுக்கான அந்த லிங்க் வந்து முடிஞ்சாலும் நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஓகே. அப்போ வந்து இவிஎம்ஐ ஒளி, வாக்குச்சீட்டே வழி அப்படிங்கிறது தான் நம்முடைய சுலோகன். அப்போ நாள் வந்து 18/8/2026 செவ்வாய்க்கிழமை. நேரம் வந்து மாலை 6 மணி. ஏன்னா இதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் இருக்கிறத வந்து உங்களுக்கு ஒன்னொன்னா வாசிக்க மைண்டில் ஏறும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஓகே. அப்போ ஜூம் மீட்டிங்கில் வந்து ஜூம் வந்து ஜாயின் ஜூம் மீட்டிங் சொல்லி அதோட லிங்க், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மீட்டிங் ஐடி 8450352526. அப்புறம் பாஸ்கோடு வந்து 6CG, இதெல்லாம் கேபிட்டல், W ஸ்மால் லெட்டர், அப்புறம் கேபிட்டல் வந்து FG அப்படிங்கிறது பாஸ்கோடு. ஓகே. அப்புறம் வந்து இதில் இன்னொரு இதுவும் இருக்குது. அப்படின்னா நாங்கள்லாம் வந்து மெம்பர் ஆகணும், உறுப்பினர் ஆகணும், எப்படி ஆகுறது அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போது நாம் என்ன பண்ணுறோம், இதை உங்களுக்கு இதை வந்து நம்ம பெருசாக காமிச்சோம்னா உறுப்பினர் ஆகிறதுக்கு இதுக்கான QR கோடு இருக்குது. ஸோ இப்படி காமிச்சோம்னா QR கோடு, அதில் வாட்ஸ்அப் QR கோடு இருக்குது. அதில் QR கோடை வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிற முடியும். அப்புறம் மேலும் விவரம் வேணும் அப்படின்னா www.mrvr.in அப்படின்ற அந்த வெப்சைட் போனால் அதுலேயே வந்து மெம்பர் ஆகிறதுக்கு என்ன ஏதுங்கிற டீட்டெயில் இருக்குது. அதுலேயே மெம்பர் ஆகிக்கலாம். அது போக இந்த இயக்கத்துக்கு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ் வந்து நம்பர் 6 இல்லை நம்பர் B1
நர்மதா அப்பார்ட்மெண்ட்ஸ், சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட், அபிராமபுரம், சென்னை, தமிழ்நாடு 6,04,000. ஓகே, 6,00,004 அப்படிங்கிற அட்ரஸ். அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் வந்து 4 கான்டாக்ட் நம்பர். யார் வெளியில் எங்கேருந்து எது பேசினாலும் 4 நம்பர் இருக்குது, அட்டன் பண்ணுவாங்க. அப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி. ஓகே, கான்டாக்ட் நம்பர் எப்படின்னா 94407449 73959 12216 87544 35544 99626 09601. ஓகே, அது இந்த நம்பரை மட்டும் திரும்பவும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நம்பர் 1 94407449. இதை எப்படி நம்ம பேசும்போது அங்கே டிஸ்பிளே காமிக்கிறோம், அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது ஃபோன் வந்து 73959 12216. மூணாவது ஃபோன் வந்து 87544 35544. நாலாவது ஃபோன் வந்து 99626 09601. ஸோ இந்த 4 நம்பரு. அது போக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா 9600093787 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்னென்னா இந்திய மக்களுடைய வாக்குரிமை மீட்பு இயக்கம். ஏன் மீட்புனா, நம்ம வாக்குரிமை வந்து நிறைய களவு போயிருச்சு, ஆல்ரெடி கண்ணு முன்னாடியே களவு போயிடுச்சு. நம்ம பார்த்து நிற்கிறோம். நம்ம சட்ட பாக்கெட்டில் கையை விட்டு நம்மளோட எடுத்து, எப்பா இந்தப்பா இதை வந்து நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வேற யாரோ பண்ணுறாங்க. நம்மளால் பார்க்குறோம், அதில் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இது ஒரு 10 ரூபா தொலைஞ்சு, 100 ரூபா தொலைஞ்சு, 1000 ரூபா தொலைஞ்சு போனால் கூட நாளைக்கு சம்பாதிச்சிடலாம். நம்ம வாக்கு தொலைஞ்சு போச்சு. கண்ட கருமாந்திரங்கள்லாம் வந்து மேலே உட்காந்து நம்மளை ஆட்சி பண்ணாங்கன்னா, நான் வந்து இப்போ ஆட்சி பண்ணுறது, இது அப்போ ஆட்சி பண்ண யாரையும் சொல்லலை, ஜெனரலாக சொல்கிறேன். நமக்கு இவங்க வேணும் ஆட்சி பண்ண நினைச்சோம்னா, கண்டவங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு இந்த இவிஎம் மிஷினை வந்து பயன்படுத்தினாங்கன்னா, அப்போது நான் சொல்ல கண்ட கருமான்னு சொல்ல, நான் பிஜேபி சொல்லலை, திமுக சொல்லலை, அண்ணா திமுக சொல்லலை, காங்கிரஸ் சொல்லலை, தாவேக சொல்லலை, எதுவும் சொல்லலை. நமக்கு பிடிக்காத, மக்களுக்கு பிடிக்காத எவனோ வந்து ஆட்சி கட்டலில் உட்கார்றதுக்கு, ஆட்சி பீடத்தில் உட்கார்றதுக்கு இந்த இவிஎம் வச்சு வளைச்சி எல்லாம் போட்டாங்கன்னா, அப்போ நம்ம நிலைமை என்ன? நம்ம வாய்ஸ் வந்து, நம்ம குரல் வந்து எங்கேயும் கேட்கவே கேட்காது. நம்ம உழைச்சி கொட்டணும். நம்ம மேலே வந்து நம்ம தலையில் கொட்டிகிட்டே இருப்பாங்க, அமுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம காசை பூரா பிடுங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு 2 பேர் வந்து ஒரு இந்த குஜராத்தை சேர்ந்த ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் நல்லா வாழ்கிறதுக்கு நம்மளை அமுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்க, நம்மளால் பேசக்கூட முடியாது. அப்போ பேச்சுரிமை, வாக்குரிமை, எல்லா உரிமையும் போயிடுச்சு. 2029 அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் அதை செஞ்சு டோட்டலாக வந்து மெஜாரிட்டி வந்துடுவாங்க. அதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் தேர்தலே கிடையாது, அவ்வளோதான். நம்ம நாடு வந்து சைனா மாதிரியோ, வடகொரியா மாதிரியோ, அல்லது ஈரான் கூட இல்லை, அங்கே வந்து வாக்குரிமை எல்லாம் நிற்குது. சைனா மாதிரி இது மாதிரி மொத்தத்துக்கு சொல்லி முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம பேன் பார்த்துக்க வேண்டியது, அவங்க பண்ணுறதை மட்டும் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதனால் இப்போ வந்து வெபினார் ஜூம் மீட்டிங் இன்னைக்கு மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்குது. அதுக்கான டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டேன். இது வந்து எங்கேயும் டிஸ்பிளே பண்ணுவோம். மறக்காமல் இந்த காணொலியை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பரப்புனா இது வந்து பெரிய அளவுக்கு பரவணும். அப்படி பரவும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு அவேர்னஸ், ஓகே, விழிப்புணர்வு வரணும். எல்லாரும் வந்து தன்னெழுச்சியாக வரணும். இந்த இயக்கம் மக்களுக்கான இயக்கம். ஒற்றை கோரிக்கை, இவிஎம்ஐ ஒளி, எங்கள் வாக்கு திருட்டை தடுக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான் அந்த ஒற்றை கோரிக்கையை வச்சு ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து மாலை அந்த வெபினாரில் எல்லாரும் நம்ம சந்திப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.